ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபாத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீங்கள், நல்லடியார்கள், அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய எம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்கின்ற பொழுது எந்த நேரத்திலும் அல்லாஹு தாலா இஹ்லாஸை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும், இன்றைய சென்ற வாரம் நடைபெற்ற மஸ்ஜித் நபவிலே நடைபெற்ற அந்த குத்துபாவினுடைய சுருக்கத்தை எங்களுக்கு தந்த ஷேக் அப்துல் ரவுஃப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அடுத்ததாக நாங்கள் வழமையாக பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சி தான் நற்சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இன்றைய இந்த வகுப்பிலே எங்கள் எல்லோருக்கும் தேவையான ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால் சென்ற வாரம் நாங்கள் என்ன பார்த்தோம்? சென்ற வாரம் மறந்துட்டா? ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள். எப்படி? என்ன அதுல என்ன அப்படி சொன்னா என்ன? ரைட். என்ன பார்த்தோம் நாங்க? யாரும் மோதல்ல மாதிரி விளங்குது. ஓதிருந்தா மறந்திக்காது. இங்க சொல்லிட்டு போன அந்த லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அதோட மறந்துட்டோம். அப்படியா? ரைட். நம்ம இப்ப சென்ற வாரம் நாங்க லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நான் இது என்ன அர்த்தம் சொன்னோம்? நாங்க இந்த உலகத்துல நல்லதா இருந்தாலும் சரி, தீங்கா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டு தான் எல்லாம் நடக்குது. ஏண்ட எந்த திறமையாலையும் எதையுமே நான் சாதிக்கவும் முடியாது. ஏண்ட திறமையால வரக்கூடிய ஒரு தீங்க தடுக்கவும் முடியாது. சரிதானே? ரைட். இப்ப இதை நாங்க பார்த்தோம். இது சுவர்க்கத்தில் ஒரு பொக்கிஷம் சொல்லி நாங்க பார்த்தோம். சரிதானே? ரைட். இன்றைக்கு நாங்க பார்ப்போம், இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்லுங்க. உலகத்தில் உள்ள விஷயங்கள், வீடு இருக்குது, குழந்தைகள் இருக்கிறாங்க, வேற உலகத்தில் உள்ள பொருட்களை சொல்லுங்க. உணவு வகைகள் வேற, மலைகள், காடுகள் வேற, காசு இல்லையா? காசு இருக்குது வேற. இப்ப சொன்னாங்க மழை, தண்ணி இருக்குதா இல்லையா? ஏன் யோசிக்கிறீங்க? தெரியாதா? இல்லாட்டி நிறைய இருக்குது, எதை சொல்றேன்னு சொல்லி தெரியா? ரைட். இப்ப இத உலகத்தில் இருக்கிற இந்த பொருட்கள், இந்த விடயங்களை சிலதுகளை நாங்க என்ன செய்யலாம்? லேசா அடைஞ்சு கொள்ளலாம். அப்படியா இல்லையா? சிலதுகளை அடைஞ்சு கொள்றது பெரிய கஷ்டம். பெரிய முயற்சிக்கு பின்னாலதான் நம்ம என்ன செய்யணும்? அடைஞ்சு கொள்ளணும். சில நேரங்கள்ல அடைஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருப்போம். அதை அடையிறதுக்கு முன்னால நம்ம மூத்தா போய்த்துருவோம். முயற்சி செஞ்சு கொண்டிருப்போம், கிட்டவாகவும் அது எங்களை மிஸ் பண்ணி போயிடும். அப்படியா இல்லையா? ரைட். இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான பொருட்கள், முக்கியமான விஷயங்கள், இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான விஷயங்கள் சொன்னா அதை அடைஞ்சு கொள்றது கஷ்டம். என்னம்மா என்ன இருக்கும்? பணம் வேற, சொல்லுங்க. கஷ்டமான விஷயங்கள். உதாரணமா ஹஜ்ஜுடைய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? இது மாதிரி சொல்லுங்க. ஹஜ்ஜிக்கு வந்தாலும் ஹஜருல் அஸ்வத முத்தமிடுறது எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அது நம்ம செஞ்சு கொள்ளலாம். வேற வேற என்ன? மக்கால் உள்ள காபா, அதோட மக்கால் ஒரு தண்ணி இருக்குதுன்னா அதையும் லேசா எடுத்துக் கொள்ளலாமா? ஏலா. அப்படியா இல்லையா?
இப்ப பாருங்க, இந்த ஜம்சம் நல்ல தண்ணியா சும்மா எல்லா தண்ணியும் மாதிரியா? இல்ல, அதுக்குன்னு ஒரு சிறப்புண்டு அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். அப்படியா இல்லையா? அதனாலதான் அந்த தண்ணி அல்லாஹ் தஆலா கண்ட நின்ற மாதிரி எல்லாம் ஓட்டுறதுக்கு இல்லை. இந்தியாலையும் கான் ஒன்று போகுது, ஸ்ரீலங்காவால் ஒரு கான் போகுது, அப்படி அங்கெல்லாம் சுத்தி வருது. அப்படி வச்சுக்கிறானா? இல்ல. இலங்கையை சுத்தி தண்ணி தான் ஈக்குது. என்ன தண்ணி ஈக்குது? ஜம்சம் தண்ணி ஆயிக்குது. ஆனா அல்லாஹ் ஜம்சம் தண்ணி அப்படி வைக்கல. நம்மளுக்கு தேவைண்டா என்ன செய்யணும்? நம்ம வந்து எடுக்கணும். அப்படி இல்லைண்டா வந்து போறாக்கள் வந்தா எத்தனை லிட்டர் விடுவாங்க? 5 லிட்டர் 10 லிட்டர் விடுவாங்க. ரைட். வந்தாலும் நம்மளுக்கு தேவைன்னு சொன்னா யாராவது ஹஜ்ஜிக்கு போய் வந்திக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஜம்சம் தண்ணி தாங்கன்னு சொன்னா ஒரு 2 லிட்டர் தருவாங்களா? அப்ப இதுலதான் ஊத்தி தருவாங்க. ஏன் அது? இது ஒரு பெருமதியான ஒரு சாமான். அப்படியா இல்லையா? அதனாலதான் இப்படி தாராங்க. நம்ம அதை குறை சொல்லணுமா? இல்ல. இதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் நம்ம சுவர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ரோட்டை வச்சிருக்கிறான். என்னது? இபாதத்து விஷயங்கள் வேற. ரைட். இப்ப உங்க எல்லாருக்கும் வந்து பிள்ளைகள் இருக்குதா? பிள்ளைகள் இருக்கிறாங்க. ரைட். கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு புள்ள, அது சுவர். சரி. இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் பாப்பா அம்மா இருக்கிறாங்களா? பெற்றோர்கள் சில பேருக்கு இருப்பாங்க, சில பேருக்கு இல்ல. வாப்பவும் உம்மாவும் இல்லாதாக்கள் யாராவது இருப்பாங்களா உலகத்துல? வாப்பவும் உம்மாவும் இல்லாதாக்கள் மௌத்தா பேத்திருப்பாங்க. ஆனா யாருக்கும் எல்லாருக்கும் எனக்குண்டா எனக்கு ஒரு வாப்பா இருப்பாரு, உம்மா இருப்பார். அவங்க உயிரோடு இருக்கலாம், அல்லது நான் மௌத்தா போறதுக்கு பிறக்கிறதுக்கு முன்னால தந்தை மௌத்தா போகலாம். எப்படியோ உம்மாவும் வாப்பவும் இல்லாம யாரும் என்ன செய்யலாது, இருக்கலாதீங்க. ரைட். இதே மாதிரி இந்த தாயும் தந்தையும் சரிதானே? இந்த தாயையும் தந்தையும் அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான் எங்களை சுவர்க்கம் போறதுக்கான ஒரு 2 ரோட். உம்மாவும் பாப்பாவும் சுவர்க்கம் போறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தை. அதுல வாப்பா மூத்தா போனாங்கண்டா ஒரு ரோட் மூடியாச்சு, அடுத்த ரோட் மிச்சம். 2 பேரும் இல்லா போனாங்கண்டா ரைட். இப்ப இதனால வந்து உம்மாவும் வாப்பாவும் யாருக்காவது 2 இருக்குமா? ஒரு உம்மா மௌத்தா போனா அடுத்த உம்மா இருக்குது, ஒரு வாப்பா மௌத்தா போனா இன்னொரு வாப்பா இருக்குது. இல்ல, இவங்க 2 பேரும் முக்கியமான. அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை தந்திக்கிறான். இது 2ம் முக்கியமானது. அப்படியா இல்லையா? ஒருத்தருக்கு 5 வாப்பமாறு. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு சகோதரர் இருந்தாருன்னா மௌத்தா போனாருன்னா அவருக்கு இன்னொரு சகோதரர் இருக்கும். அப்படியா இல்லையா? சகோதரி மௌத்தா போனாங்கன்னா இன்னொரு சகோதரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள், ஒரு குழந்தை மௌத்தா போனா இன்னொரு குழந்தை இருக்கும் அல்லது கிடைக்கும். எப்படியோ ஒண்ணுங்களுக்கு ஒரு மனைவி இல்லா போனா இன்னொரு மனைவி இருந்தாலும் சரி, இன்னொரு மனைவி நினைச்சலாம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு தந்தை இல்லா போனா இன்னொரு தந்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஒரு தாய் இல்லா போனா இன்னொரு தாய அது எப்படியுமே இருக்காது. அப்ப இது ஒரு 2 பேரும், இவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதாலதான் அல்லாஹ் தஆலா லிமிட் பண்ணி வச்சுக்கிறான். ஒன்று மிஸ் ஆனதுதான் திருப்பி கிடைக்காது. எப்படி ஜம்சம் தண்ணி முக்கியமானதோ, மக்கா எப்படி முக்கிய, மஸ்ஜிது நபவி மதீனா பள்ளியையும் மக்கா பள்ளியும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறான் அல்லாஹ்? இல்ல, அது 2 முக்கியமான இடங்கள். மக்கால தான் காபாவை வச்சுக்கிறான். இந்தியாவில் ஒரு காபா, பலஸ்தீன்ல ஒரு காபா, ஸ்ரீலங்கால ஒரு காபா வச்சுக்கிறானா? இல்ல. அந்த இடம் முக்கியமான இடம், மதீனா பள்ளி முக்கியமான இடம், ஒன்றொண்டத்தான் வச்சுக்கிறான். அப்படியா இல்லையா? ரைட். இப்ப இவங்க 2 பேரையும் நாங்க பாதுகாக்கிறது, அவங்களுக்கு நாங்க ஹிதுமத் செய்யறது எங்கட கடமை. எத்தனாவது கடமை? இஸ்லாத்துல 5 கடமை. எத்தனாவது கடமை சொல்லுங்க? கடமையில சந்தேகமா? இல்ல. ரைட். அப்ப இஸ்லாத்துல எத்தனை கடமை இருக்குது? 5 கடமை. இப்ப சொல்லுங்க, பெற்றோர்களுக்கு நாங்க ஹிதுமத் செய்யறது, ஹிதுமத்னா தெரியுமா என்னன்னு? ரைட். ஹிதுமத் செய்யறது எத்தனாவது கடமை? 5வது கடமை. முதல் கடமை. முதல் கடமை என்ன? கலிமா. 2வது தொழுகை. 3வது வரல
ரைட். இதுல என்னன்னு சொன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான் என்ன, நீங்க என்ன வணங்குங்க, அடுத்த கட்டளை என்ன, பணிவிடை செய்யுங்க. பாருங்க, அல்லாஹ்ட வணக்கத்தோட சேர்த்து என்ன செஞ்சுக்கிறான், பெற்றோர்களை சேர்த்திக்கிறான். நீங்க என்ன தொழுங்க, எனக்கு வணங்குங்க, எனக்கு கட்டுப்படுங்க. அதே மாதிரி வேற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தாலா சொல்லல. அல்லாஹ்வுடைய வணக்கத்தோட சேர்த்து பெற்றோர்களுக்கும் எது செய்யறது, பணிவிடை செய்யறது தான் அல்லாஹ் தாலா சேர்த்து சொல்றான். அப்ப பெற்றோர்கள், நான் ஒரு முஸ்லிமா, நான் கடமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேனா, அது முஸ்லீமா ஆயிக்கலாம், முஸ்லீம் அல்லாம ஆயிக்கலாம், எல்லாருக்கும் கடமை, சரிதானே? ஆனா முஸ்லீம்களை பொறுத்தவரையில, எங்களை பொறுத்தவரையில நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுறோமா, நாங்க அல்லாஹ்வுக்கு வணங்குறோமா, அடுத்த கட்டமாக எங்களுக்கு கடமையாகிறது என்ன, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுது. அவங்க காஃபிர் ஆயிக்கலாம் அல்லது முஷ்ரிக்கா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க முஸ்லிம் இல்லை, நான் பார்க்க மாட்டேன், நான் போக மாட்டேன் சொல்லலுமா? ஏலா. யாராக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு ஹிதமத் செய்யணும், சரிதானே? சரி. இப்படி அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். சில நேரம் நாங்க இங்க இருக்கத்துல வாப்பா அல்லது உம்மா மூத்தா பைத்திப்பாங்க, அப்படியா இல்லையா? எங்களுக்கு அவங்களுக்கு ஹிதமத் செய்யறதுக்கு நின்று இருந்து அவங்க எப்படி எங்களுக்கு ஹிதமத் செஞ்சாங்களோ அதே மாதிரி நாங்களும் அவங்களுக்கு ஹிதமத் செய்யறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. எங்கட சூழல், எங்கட பொருளாதார நிலைமை, எங்கட வாழ்க்கை இதெல்லாம் வச்சு பார்க்கறதுல சில நேரம் கிடைக்காது. மாசத்துக்கு ஒருக்கா போவோம், பார்ப்போம், வருவோம், அப்படியா இல்லையா? ரைட். ஆனால் எங்கட பெற்றோர்களோட நாங்க நல்லா நடக்கிறது எல்லாருக்கும் கடமை, நாங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதுல நாங்க மிஸ் பண்ணினோம்னு சொன்னா நாங்க எங்கட வாழ்க்கையில பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்றை மிஸ் பண்றோம், அப்படியா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன், சுவர்க்கத்துக்கு போறதுக்கான வழிகள், அதை நாங்க மிஸ் பண்ணினோம்னு சொன்னா நாங்க சுவர்க்கத்தை லேசான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திக்கிறோம். நாங்க ஒவ்வொரு நாளும் சலாம் சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் அவங்களோட கஷ்டங்களை விசாரிப்போம், ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தேவையான விடயங்களை செஞ்சு கொடுப்போம், ஒவ்வொரு நாளும் சொல்லி அவங்க எப்பயும் இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு வயசுல மூத்த அழகிறாருல, இப்ப நீங்க உங்களோட பிள்ளையில உங்களுக்கு ஏதாவது தாரத்தை எதிர்பார்க்குறீங்களா? இல்லை. ஏதாவது உங்களுக்கு தருவணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? சம்பாதிச்சு தருவணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? இல்லை. நீங்க எப்ப எதிர்பார்ப்பீங்க? இந்த தோலெல்லாம் சுருங்கி இது தொங்கும், இந்த சொத்துல தோல் அப்படியே தொங்கும், முடியெல்லாம் பழுத்து அப்படி எலும்பேலா பெறலேலா, அந்த நேரத்துல தான் மகனை கூப்பிடுவோம். எதுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி விடு. அந்த நேரத்துல தான் நம்மளுக்கு சாப்பாட்டு எடுத்து வாயில வச்சு கொள்ளலாம். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன மகன் தேவைப்படும், சொல்லுவோம் என்ன, சாப்பாட்டு எடுத்து வாயில வெய்யன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், அப்படியா இல்லையா? அப்ப நாங்க யோசிக்கணும், எங்கட பெற்றோர்கள் எப்ப அவங்களுக்கு நாங்க தேவை நேரத்துல நாங்க என்ன செய்யணும், தேவையில்லாத நேரத்துல ஹிதமத் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, அதுலயும் செஞ்சு போட்டு எப்ப நாங்க கூடுதலா செய்யணும், அவங்களுக்கு எப்ப எங்கள்ல அவங்களுக்கு தேவை இருக்குதோ அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும், ஹிதமத் செய்யணும், அப்படியா இல்லையா? ரைட். இப்ப எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பெற்றோர்கள் இல்லை, அவங்களுக்கு என்ன செய்யலாம், நான் சாப்பாடு கொடுக்கலாம், என்ன துவா செய்யலாம், அவங்களுக்காக வேண்டி சுவர்க்கத்துக்காக துவா செய்யலாம், வேற ரைட். இப்ப நாங்க பார்ப்போம், கடைசா நானும் நீங்களும் எங்கட உம்மா வாப்பாக்கு கேட்ட கடைசா எப்ப துவா கேட்டோம்? போன நோம்புலையா? ரைட். இப்படி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏன் உம்மக்கும் வாப்பாக்கும் துவா கேட்டது போன லைலத்துல் கத்ர்ல தான்டா, போன ஹஜ்ஜி பெருநாள்ல தான், போன நோம்பு பெருநாள்லண்டா தான். உண்மையா அல்லாஹ் தஆலா எங்களை ஒரு யாரையும் பொருந்தி கொள்ள மாட்டான், சரிதானே? அதனாலதான் நாங்க கடைசா கேட்ட துவா ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும் எங்கட பெற்றோர்களுக்கு. அவங்க எந்த நேரமும் இப்ப உங்களோட புள்ளைய பத்தி நீங்க எப்பயாவது யோசனை இல்லாம இருந்திப்பீங்களா? சாப்பிடுற நேரமும் புள்ள யோசனை, அப்படியா இல்லையா? வேலை செய்யற நேரம் தன்னுடைய மகண்ட யோசனை. இதே மாதிரி தான் எங்கட வாப்ப உம்மமாரும் எங்களை பத்தி யோசிப்பாங்க. ஏன் நாங்க எங்கட வாப்ப மாற நாங்க யோசிக்க கூடாது?
எங்கட உம்மா வாப்பா மாற நாங்க ஏன் அவங்களுக்காக வேண்டி நாங்க துவா செய்யக்கூடாது? அவங்க உலகத்துல என்ன அநியாயமும் செஞ்சிருக்கலாம் எங்களுக்கு, அப்படியா இல்லையா? ஆனா வாப்பா உம்மாண்ட உறவு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, போகுமா? போகாது, ஒரு நாளும் போகாது. அவங்க எங்களை அடிச்சிருக்கலாம், ஏசிரிக்கலாம், என்னமாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த உறவு ஒரு நாளுமே இல்ல. வாப்பா வாப்பா தான். சுவர்க்கத்துல கூட அந்த உறவு இருக்கும். அதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாரையும் கூப்பிட போறான். இப்ப அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஒரு துஆவை எங்களுக்கு சொல்லித்தாரான். எல்லாருக்கும் தெரியும். அது என்ன துஆ? அது ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எல்லாருக்கும் பாடம். இந்த துஆவை நான் எப்ப கடைசா ஓதினேன்? கடைசா வந்த தொழுகையில ஓதினேனா? சுஜூதுல நான் ஓதினேனா? அல்ஹம்துலில்லாஹ். இல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி மிச்சம் காலம் ஓதிண்டா நான் பாடமாக்கி வச்சுக்கிறோம். அது அர்த்தம் என்ன? ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் பெற்றோர்கள் 2 பேருக்கும், ஹுமா அவங்க 2 பேருக்கும் நீ என்ன செய்? இரக்கம் காட்டு, அருள் புரி, எல்லாம் செய். கமா ரப்பயானி ஸகீரா, சின்ன வயசுல என்னோட எவ்வளவு இரக்கமா இருந்தாங்க, எவ்வளவு எங்களை வளர்த்தெடுத்தாங்க, அதே மாதிரி நீ என்ன செய், அவர்களுக்கு நீயும் அருள் செய் என்று சொல்லி நாங்க சின்ன ஒரு துவாவை நாங்க வச்சுக்கிறோம். நான் அந்த சின்ன துவாவை சின்ன தாள்ல தான் எழுதி வச்சுக்கிறேன். சரிதானே? இப்ப இது உங்களுக்கு மறக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த துவா ஓதணும். நீங்க கட்டாயம் செய்யணும். இதை வேற எதை கட்டாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல, இதை நீங்க கட்டாயம் செய்யணும். செய்வீங்களா? ஏன்ட்டு சொன்னா இது எனக்கு கிடைக்கிற, எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க உங்களோட உம்மா வாப்புக்கு செய்யற ஒரு வேலை. இது என்ன செய்யுங்கடா, நானே சிறுசா எடுத்தேன்னு சொன்னா நீங்க கண்ணாடி பார்ப்பீங்களே, அந்த கண்ணாடியில ஒட்டி வைங்க. கண்ணாடி பார்க்காத நாள் ஒண்டிக்குமா? இல்ல. முடிவாராத ஒரு நாளைக்குமா? இல்ல. இதுல ஒட்டி உங்களுக்கு பாடம் இல்லாத்துக்கல்ல, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன செய்யணும், ஞாபகம் வந்து இந்த துவாவை நாங்க என்ன செய்யணும், இந்த துவா ஓதுறதுக்கு உது எடுக்கணும், தொழணும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்க குளிப்பு கடமையா இருந்தாலும் ஓதுங்க, இந்த துவா என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளப்படும். சரிதானே? உங்களுக்கு எப்ப நினைவு வராதோ அப்பெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, ஓதுங்க. கட்டாயம் செய்வீங்களா? இதை ஒட்டணும். ஒட்டாட்டி நான் பொறுப்பில்லை. சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க முடிச்சு